ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனஸ் க்ரீன் லைஃப். இந்த சண்டே எனக்கு எப்படி போச்சுங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு அன்பிளான்டு ட்ரிப்புங்க. சில சமயம் இந்த மாதிரி அன்பிளான்டு ட்ரிப் தான் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ட்ரிப் தான் இது. ஸோ கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. எங்கே போகிறோங்கிற ஐடியா இல்லை, டுவர்ட்ஸ் அப்படியே போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஃபாரஸ்ட் ஏரியா. கொஞ்சம் இந்த மங்கீஸ், அதுக்கப்புறம் மான் நின்றுட்டு இருந்தது. இது கொஞ்சம் அரிதாக இருந்தது. இந்த ரோட்டில் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அண்ட் யாத்விக் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. அது மானை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மங்கீஸ்க்கு வந்துட்டு பனானா கொண்டு போயிருந்தோம். அதெல்லாம் போட்டுட்டு நல்லா சில் பண்ணிகிட்டு இருந்தோம். யாத்விக் ரொம்ப என்ஜாய் பண்ணார். அந்த கிளிப்பு உங்களுக்காக ரொம்ப அழகாக இருந்ததுன்னு எடுத்திருந்தேன். என்னதான் வீட்டிலையே சமைச்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி போகிறது ஒரு சின்ன சந்தோஷம்தான். அப்படியே டுவர்ட்ஸ் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா வாய்க்கால் வந்தது. வாய்க்கால் வந்து ரொம்ப அழகாக ஒரு க்ரீனிஷ் தீமில் இருக்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. அதையும் கவர் பண்ணியிருந்தேன். அப்படியே போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா பவானிசாகர் டேம் ரீச் பண்ணிட்டோம். அந்த ஏரியா ரீச் பண்ணும்போதே ஒரு சில்னஸ்ஸு, ஏரியா வந்து சூப்பராக இருந்தது, க்ரீனிஷாக. அதையும் ஒரு கிளிப் எடுத்திருந்தேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பவானிசாகரில் பார்க் மாதிரி, குழந்தைங்களுக்கு அந்த சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி இருந்தது. ஸோ அதை ஒட்டியே டேம் இருந்தது. அதையும் உங்களுக்கு ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன். தண்ணி அவ்வளோவா போகலை. பார்த்திங்கன்னா ஆற்றுலலாம் சுத்தமாகவே தண்ணி இல்லை, ரொம்ப ட்ரையாக இருந்தது. ஜஸ்ட் இது நம்ம உள்ளே போக முடியாதுங்கிறனால வெளியே நின்று ஒரு வீடியோ எடுத்துட்டேன். அப்படியே நம்ம வீடியோக்காக வெளியே நின்று அப்படியே கவர் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து அப்படியே அங்கேயே வந்துட்டு லஞ்சு பிளான் பண்ணிட்டோம். லஞ்ச் பார்த்திங்கன்னா சாப்பிட போகலாங்கும்போது அங்கே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு, டேமில் பிடிச்ச ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு சாப்பாடுன்னு சொல்லிட்டு. ஸோ மீன் சில்லி, அப்புறம் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒரு கிளிப்பிங்ஸ் உங்களுக்காக எடுத்திருந்தேன். பட் நாங்கள் லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த டைம் அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் சொன்ன 2 மீனுமே வந்து டிசப்பாயிண்டட், கெட்டு போயிடுச்சு. அதனால் நாங்கள் அதை அப்படியே வச்சுட்டு குட்டிக்கு வந்து டைப்பர் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே ரிவர் சைடு வந்தாச்சு. இது வந்து வாய்க்கால்னு சொல்லுவாங்க. இந்த வாய்க்கால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் தம்பி இறங்குறான். ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார். ரொம்ப விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. நாங்களும் வந்துட்டு அப்படியே இந்த வெயிலுக்கு நல்லா குளுன்னு தண்ணி இருந்ததுனால என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பின்னாடி அவங்க அப்பா பிடிச்சிட்டே இருந்தார். பட் இவருக்கு வந்து கொஞ்சம் கூட பயம் இல்லை. அப்படியே ஃபேமிலியாக 3 பேரும் கால் வச்சு கொஞ்சமாக சில் அவுட் பண்ணிட்டு அவரையும் விளையாட வச்சோம். சார் ரொம்ப குஷி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோலேயே தெரியும். எதனால் இந்த ட்ரிப் எனக்கு இவ்வளோ ஹாப்பியாச்சுன்னா, எல்லோரும் இந்த சின்ன விஷயத்த ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம். ரொம்ப பிளான் பண்ணலைனாலும் இந்த சின்ன விஷயம் நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்தது. பார்த்தீங்கன்னா தம்பி எப்படி விளையாடுறாருன்னு. ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் விளையாட வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது வந்து செம்ம எக்ஸ்பெக்டடுங்க. சிஎம் சாரை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் நான். ஒரு செகண்டில் கிராஸ் பண்ணி போயிட்டார். வீட்டுக்கு